வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லக்ஷ்மிநாத் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 19ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை எப்படி இருக்கும். தனுசு ராசி. தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும்? உங்களது ராசி அதுவே நாளில் வக்கரமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா, நிறைய தாயார் கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பார். நீங்களும் கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. கொஞ்சம் பார்த்து விட்டு கொடுத்து போனீங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் 2ஆம் அதிபதி சனி வக்கரமாக இருக்கும்போது குடும்பத்தில் இருக்கிறவங்க வக்கரமாக கொஞ்சம் டென்ஷன் ஆகி அப்படி தான் அப்படின்னு சொல்லி கண்டிஷன்ஸ்லாம் விடுவாங்க. பண வரவுலாம் கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீல் இருக்கும். ஏன்னா அது மட்டும் இல்லை, 3ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள், தேவையில்லாத விஷயத்தை பேசுகிறது, நம்ம ஃபோனை ரெக்கார்ட் பண்ணுறது, கேமரா வைக்கிற மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க. ஏன்னா இதெல்லாம் நடக்கும். ஓகேங்களா. 4ஆம் அதிபதி உங்களுக்கு குரு வக்கரமாக இருக்கும்போது அம்மா அவங்க நினச்சதே தான் சாதிக்கணுங்கிற வெறியில் இருப்பாங்க. இல்லை எவனாச்சும் ஒருத்தன் அவங்க மைண்டில் எதாவது போட்டு விட்டு போயிட்டாங்கன்னா, நீ இந்த பயவில் இந்த மாதிரிலாம் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே ஒரு கடுப்பில் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கம்முன்னு அப்படி நியூட்ரலில் போயிட்டிங்கன்னா போதும். என்னை பொறுத்தவரை நிறைய பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரச்சனையோட வீரியத்தை பார்க்கணும். ரொம்ப ஓவராக இதெல்லாம் ரொம்ப பேசி ஒன்றும் புண்ணியம் இல்லைன்னா ஆஃபில் நியூட்ரலில் இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நரசிம்மராவன் ஒருத்தர் நமக்கு இதுதான் கற்றுக் கொடுத்தார். நரசிம்மராவ் ஒரு பெரிய பிரச்சனை ஒருத்தர் வைக்கல, அதை ஆஃப் பண்ணிட்டு வேறு வேலை பார்க்க போயிடுவார். அதுக்கப்புறம் அதுவே அந்த பிரச்சனை தானாக சரியாயிடும். இது ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகேங்களா. அந்த மாதிரி பண்ணி பாருங்கள். 5ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது குழந்தைகளுக்கு நல்ல ஒரு வருமானம், குடும்பம் அமைவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எல்லாருக்குமே அமையணும்னா நீங்கள் தனுசு லக்னமாக இருந்து செவ்வாய் தசை புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். குடும்பங்கள் அமைவதற்கான வாய்ப்புகள், ஒரு திருமணமோ நல்ல ஒரு வருமானம் வருவதற்கான இலக்கெல்லாம் குழந்தைகளுக்கு அமையும். அதாவது தனுசு ராசியில் பிறந்தவங்களோட குழந்தைங்களுக்கு நல்ல வருமானம் வரும்ன்றதை தான் தெளிவாக சொல்கிறேன். ஓகேங்களா. மற்றபடி உங்களுக்கு 6ல் செவ்வாய். 6ல் செவ்வாய்ங்கிறது 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும். இங்கே போ அங்கே போ அங்கே போ இங்கே போன்றானுங்க, ஒரு டயர்டாக எடுத்துங்கன்ற மாதிரி விஷயங்களும் இருக்கும். அதனால் கொஞ்சம் டென்ஷன் ஆகாமல் பொறுமையாக இருந்தீங்கனாலே எல்லாமே சிறப்பாக இருக்கும். 7ஆம் அதிபதி புதன். 7ஆம் அதிபதி புதன் 10ல் வக்கரமாக இருந்தானா அம்மாவுக்கும் இந்த அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா, அதாவது மாமியார் சொல்லிய ஒய்ஃப் ஏதாச்சும் செய்யலாம். ஒய்ஃபுக்கும் மாமியாருக்கும் ஒரு ஈகோ கிளாஷஸ்ஸு, அவங்க அதுக்கு நடுவில் நீங்கள் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. மம்மியும் நடுவில் மாட்டிப்பாங்களா, அவங்களும் மாட்டிப்பாங்க. ஏன்னா அதுவும் குரு வக்கரமாக இருக்குனால அம்மாவை மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் உஷாரு. புரியுதுங்களா. இதெல்லாம் நிறைய ராஜதந்திரங்கள் எல்லாம் பழகிக்கணும். ஏன்னா என்றைக்குமே நம்ம நினச்சிட்ருக்கோம் பொண்டாட்டிக்கு நகை வாங்கி கொடுக்கணும், பெரிய பெரிய புடவை வாங்கி கொடுத்தா தான் அவங்க சந்தோஷமாக இருக்கணும். அப்படிலாம் கிடையவே கிடையாது. அப்படி ஒரு விஷயம் தான் அதை ரப்பர் போட்டு அழிச்சிருக்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை பாஸு. சும்மா 10 ரூபா வடை வாங்கிட்டு போங்க, சூடாக வடை வாங்கி கொடுங்க, போட்டா வாங்கிட்டு போங்க. இதெல்லாம் சாப்பிட்டா சந்தோஷமாயிடுவாங்க. நிறைய பேர் அது தெரியவே தெரியாது. இப்படி பாட்டு காலையில் வேலைக்கு போய்ட்டு சாயங்காலம் அப்படி வேர்க்க விறுவிறுக்க ஏய் என்ன காப்பி கொடுப்பால, காப்பி போடு அப்படின்னு சொல்லி டீ முன்னாடி வந்துப்போ அப்படி. இது என்ன பண்ணோம், இதுக்கு காலையிலேருந்து வீட்டில் உட்காந்து வேலை வெட்டியெல்லாம் போட்டு துணி துவைக்கிறது, சமையல் பண்ணி எல்லாம் கட்டி பசங்களை அமுச்சு விட்டு பசங்க ஸ்கூல்லேருந்து எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு ஒரு ஸ்ட்ரெஸ்லேயே இருக்கும். அதுவும் இவராச்சும் வெளியில் சுற்றுறாரு, ஒரு 4 பேரை பாரு, அது வீட்டுக்குள்ளேயே உட்காந்து இந்த பக்கம் திரும்பினா மாமியார், அந்த பக்கம் பார்த்தா மாமனார், எல்லாமே ஆகாதவங்கள இவங்களுக்கு நடுவில் இது உட்காந்துக்கும். அவங்க திட்டதெல்லாம் வாங்கிட்டு இது ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்க போது இவருக்கு போயிட்டு உட்காந்துட்டு காப்பியை போடு அப்படின்னு சொல்லிட்டு டிவியில் உட்காரும்போது எப்படி இருக்கும். அதே சாயங்காலம் போகும்போது ஏதாச்சும் ஒரு 2 போண்டா, இந்தாம்மா மம்மி நீ ஒரு போண்டா சாப்பிட்டு நீ ஒரு எல்லாம் சால்வ். மேட்ரு ஆஃப் 30 rupees 40 rupeesல உங்களுக்கு மேட்டரில் ஒரு பீஸ்ஃபுல் கிடைக்குதுன்னு அவ்வளோ பெரிய விஷயம். குழந்தைங்களுக்கு வாங்கிட்டு போகும்போது அவங்க குதூகலமாகவும் சந்தோஷமாக இருப்பாங்க. இதெல்லாம் பழக்கப்படுத்திக்கிங்க. இல்லைன்னா ஒரு 100 கிராம் மிச்சர் பாஸ், 100 கிராம் மிச்சரு பக்கோடா, இதில் தான் சந்தோஷமே இருக்குது. நீங்கள் இப்படி தான் மெயின்டைன் பண்ணிங்களா? ஆமாம், நான் அப்படி தான் மெயின்டைன் பண்ணுறேன். என் ஒய்ஃப்ட்ட கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க, ஆனால் படுவாய் போண்டாவும் பஜ்ஜியும் கொடுத்தே இத்தனை வருஷம் ஓட்டிட்டாயா, 25 வருஷம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் வாழ்க்கையின் ரகசியங்கள். வாழ்க்கையின் ரகசியங்களும் சின்ன சின்ன விஷயங்களில் தான் இருக்குது. சும்மா அப்படி ஒரு வாக் கூப்பிட்டு போங்க. வாக்கிங் என்ன வெளியில் போய் நடந்து போகிறதுக்கு தான் துட்டு கொடுக்குறது. ஓகேங்களா. இந்த மாதிரி சமாதானப்படுத்துறதுக்கான யுத்திகள் எல்லாம் செய்ய. எனக்கு வருங்காலத்தில் வேணால் ஒரு புக்கை போட்டுருவோம். ஓகேங்களா. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடைபிடிங்க. சின்ன சின்ன விஷயத்தில் தான் சந்தோஷம். என்ன பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். எல்லாருக்குமே ஒரே விஷயம் பிடிக்காது. ஒய்ஃப்க்கு என்ன பிடிக்குன்னு பாருங்கள். சின்ன சின்ன விஷயமாக தான் வாங்கி கொடுத்து. சில பேருக்கு ஹேர் பின்னு அந்த பேண்டெல்லாம் பிடிக்கும். சிலதுக்கெலாம் செம்ம காமெடியாக இருக்கும். சும்மா 10 ரூபா பேண்ட் வாங்கிட்டோன்னா அப்படியே துள்ளி குதிக்கிற பொருட்களாக இருக்குது. அந்த மாதிரி சின்ன சின்ன வளையல் பொட்டு இதெல்லாம் பார்த்துச்சுன்னா அப்படியே டென்ஷன், அப்படியே அப்பா அவ்வளோ குதூகலமாகிடும். அட பாவிகளா, இந்த 20 ரூபா
பொட்டில் இவ்வளோ விஷயம் இருக்குதான்னு சொல்லிட்டு நீங்களே ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாருங்கள், இந்த மாதிரி சந்தோஷப்படுத்துங்க. ஒய்ஃபும் வந்து கணவனுக்கு என்ன பிடிக்குன்னா, அந்த ஆள்லாம் சிரித்து பேசிட்டு நீ என்னப்பா சூப்பராக இருக்கிறப்பா நீனாலும் நம்ம அவருக்கு வந்து அரவிந்த் சாமி மாதிரி நடிச்சுப்பார். ஆஹா நான் பெரிய ஆள் ஆகிட்டேன், ரொம்ப சூப்பராக பார்க்குறாப்பான்ற சும்மா சிரித்து பேசுங்க. என்ன டென்ஷன் இருந்தாலும் மோன டே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே வச்சுருந்தாலும் வெளியில் சிரித்து சந்தோஷமாக தான் ஒரு காப்பியை போடப்பா அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ வாழ்க்கை வந்து சந்தோஷமாக ஓட்டுங்க, சிறப்பாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஈகோ கிளாஷஸ்லாம் வருங்கிறதுக்காக தான் இவ்வளோ விஷயமும் சொல்கிறேன். 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதிக்கு வந்து 2ல் வந்து சனியுடைய வக்கர சனியுடைய பார்வை கொஞ்சம் தேவையில்லாத ஒரு அடமன்சி, ஒரு டென்ஷன், ஸ்ட்ரெஸ்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் உஷாராக இருக்கணும். வார்த்தையில் வந்து கொஞ்சம் பழைய கதையெல்லாம் பேசாமல் இருக்கணும். 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் அப்பா என்ன செஞ்சான் தெரியுமா, உங்கள் அம்மா என்ன செஞ்சா தெரியுமா அப்படின்ட்டு பேசுகிறதுல வந்து எந்த அர்த்தமும் இல்லை. ஏன்னா இப்போ நம்ம வய உலகங்களாம் நிறைய இந்த ஜாதி கட்சி நடத்துகிறவன் இவெல்லாம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க. நான் எந்த கட்சியும் கிடையாது, அதனால் ரேண்டமாகவே சொல்கிறேன். 40-50 வருஷத்துக்கு முன்னாடி எவனோ ஒருத்தன் சொல்லிட்டு போனான், செருப்பு அடித்தான், செலவு அடிச்சான்னு சொல்லிட்டு இன்றைக்கி உட்காந்து பேசிக்கிட்டு உள்ளத்துக்கு போட்டாங்க. என்ன தேவையில்லாத விஷயம். 50 வருஷத்துக்கு முன்னாடி அவன் அறிவில்லாமல் பண்ணானா, இப்போ இருக்கிறவனுக்கு எது தேவை அதை செஞ்சுட்டு இவன் பேர் வாங்கணும், இவன் வந்து பெருசாக வந்து டெய்லி வந்து நான் ட்ரெண்டிங்கில் இருக்கணுன்ட்டு போட்டு அசிங்கப்படுறது தேவையில்லை. இதெல்லாம் வந்து ஒரு தேவையில்லாத வந்து ஒரு தலைவலிகளை வந்து வாங்கிக்கிறது. வாழ்க்கை பீஸ்ஃபுல்லாக வாழணும் பாஸ். அதுக்கு வந்து போராட்டம்னு சொல்லிட்டு போனீங்கன்னா டைமுக்கு வந்து எவனும் காப்பாற்ற வர மாட்டான், அப்புறம் நீங்கள் தான் வாங்கணும். அதனால் வந்து கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதை தான் சொல்கிறோம் இதில். ஓகேங்களா? 8ஆம் அதிபதி வந்து 2ல் இருக்கும்போது நாக்கு ஏடாகூடமாக பேசுகிறது. அதாவது ஒரு நாதாரி பயப்புல ஒரு கட்சியில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நினைக்கிறேன். அந்த சசிகலா புஷ்பாவை பார்த்திங்கன்னா ஒரே காமெடியாக இருந்தது. அட பாவி, என்ன ஒரு பப்ளிக்கில் வந்து ஒரு செயலாளர் ஏதோ போஸ்டிங் அந்த கட்சியில் இருக்கிற அப்படியே அந்த நாதாரி வந்து என்னென்னவோ பண்ணுதோ உட்காந்து கேமரா ரவுண்டு போட்டு வர காட்டுறாங்க. ஸோ ஒரு சபை நாகரிகமே தெரியாத இவனெல்லாம் எச்எல்ஏலாம் கொண்டு வந்து ஒரு பதவியில் உட்கார வைக்கிறதுலாம் வந்து எவ்வளோ கேவலமான விஷயம். இது சில பேர் சொல்லும்போது எரியும், ஏன்னா எச்எல்ஏ தான் இல்லை, அது வந்து தெரியல பாருங்கள். இது சீனை பார்க்கும்போது எனக்கு இன்னொரு காமெடி தான் ஞாபகத்துக்கு வந்து கரகாட்டக்காரனில் இந்த காரை தள்ளுவாங்க. காரை தள்ளும்போது அண்ணே காரை நாம் இப்போ வச்சுருக்கோம், இந்த காரை வச்சுருந்த சொப்ன சுத்திரையை யார் வச்சுருக்கான்ற காமெடி தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. புரியுறவங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப காமெடியாக இருக்குது. அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் லூஸ்தனமாக பண்ணிட்டு இருக்கான் பாருங்கள். காஜி பிடிச்ச நாதாரி. ஸோ அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க. என்னடா அப்படி திட்டாரடா, ஜோசியர்னா திட்டக்கூடாதுல்ல, நான் நல்லா திட்டுவேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 9ஆம் தேதி. ஸோ 9ஆம் தேதி வந்து சூரியன் வந்து 10ல் இருக்கும்போது அப்பாவுக்கு நல்ல வருமானங்கள் வரும். ஸோ நல்ல ஒரு வருமானம் வருவாங்க. அப்பா லெவலில் அப்பா சைட்லேருந்து ஏதாவது வருமானம் வருவதற்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு. அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து ஒரு பெருத்த வருமானம் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. படிக்கிற பசங்களுக்குலாம் வந்து நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமாக அடுத்த லெவல் மூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து சின்ன சின்ன சுணக்கங்கள், நீங்களே வந்து ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பேசுவீங்க. ஓகேங்களா? நான் அப்படி தான் இப்படி தான் பேசுவீங்க. ஸோ இதெல்லாம் ஒதுக்கி விடுங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஒதுக்கி விட்டு கொஞ்சம் கூல் டவுனாக இருக்கிறது நல்லது. 11ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு 9ல் இருக்கும்போது நல்ல ஒரு லாபங்கள், அதாவது மூத்த சகோதரர் சம்மந்தமான விஷயங்கள், மூத்த சகோதரர் நல்ல லாபங்கள். ஸோ உங்களுக்கு லாபம் வருமா அப்படின்னா 11 வந்து நல்ல லாபங்கள் வருங்க. ஸோ லாபத்தில் வந்து எந்த ஒரு குறையும் இல்லை. அதுவும் வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து ஒரு பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 11க்கு 11 போது கொஞ்சம் நிறைய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் நடக்கட்டும். ஸோ டெய்லி ஒரு பிரார்த்தனையை போடுங்க. காலையில் எழுந்து இறைவனை மனதோடு ஒன்றுங்க. வெளியில் அவன்கிட்ட குற்றம் குறையெல்லாம் சொன்னீங்கன்னா கிண்டல் பண்ணுவாங்க. ஸோ அதனால் தூக்கி போட்டு நீங்கள் அமைதியாக உட்காந்து பழவாங்க. இரண்டு ஒன்றரை எல்லாமே சிறப்பாக. காலையில் போக முடியல, நைட்டு உட்காந்து பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.